ஈமான்ங்கிறது பேரின்பம். அதை எப்படி விளங்குறது? ஒன்று, நம்முடைய தொழுகை, நம்முடைய இபாதாத்துகளை ரூஹானியத்தா மாற்றணும். கடனுக்கு வேலை செய்யறத முதல்ல நிப்பாட்டணும். கடனுக்கு தொழுகிறது, கடனுக்கு திக்ர் செய்யறது அப்படியெல்லாம் இல்லாம ஒவ்வொன்றையும் உணர்ந்து உணர்ந்து செய்யணும். தக்பீர் கட்டும் போது நான் தக்பீர் கட்டுறேன், யா அல்லாஹ் உனக்காக தொழுகிறேன். ருக்கு செய்யும் போது மெதுவா, சஜிதா செய்யும் போது மெதுவா, தொழுகையின் மீது ரொம்ப கவனமாக இருக்கும் போது ஈமானிய இன்பத்தை நம்மளால அறிய முடியும். ஈமான் என்பது பேரின்பம். நம்ம கலிமா சொல்லி முஸ்லிம் இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறோம்னு சொன்னா அல்லாஹ் நம்ம மீது செய்த மிகப்பெரிய பாக்கியம் அது. அது நம்முடைய முன்னோர்கள் முன்னோர்கள் முன்னோர்கள். நம்ம எல்லாம் துருக்கியில இருந்து வரல, நம்ம எல்லாம் சவுதியில இருந்து வரல. இதே மண்ணுல இதே மக்களாக ராமசாமி, முனுசாமி, குப்பசாமியா தான் நம்ம இருந்தோம். நம்முடைய முன்னோர்கள் அப்படித்தான் இருந்தாங்க. ஏதோ ஒரு சூழ்நிலையில் அந்த தீனுடைய மார்க்கம் அவங்களுக்கு கிடைத்ததனுடைய விளைவு இன்னைக்கு உங்களுக்கும் நாங்களும் நீங்களும் இன்னைக்கு முஸ்லிம்களாக இன்னைக்கு வாழ்வோம். அந்த ஈமானிய இன்பத்தை நம்ம அறியணும். அதற்குத்தான் மதரசாக்கள், அதற்குத்தான் இது போன்ற பட்டமளிப்பு விழாக்கள், அதற்குத்தான் இது போன்ற நிகழ்வுகள். இப்ப ஈமானிய இன்பத்தை நம்ம அறியணும். முதலாவதாக ஈமானிய இன்பத்தை அறியணும்னா இபாதாத்துகள் மீது கவனம் செலுத்தணும். இரண்டாவது, குர்ஆன் ஓதக்கூடியவங்களாக மாறணும். குர்ஆன் ஷரீஃபை பார்த்து விளங்கி படிக்கக்கூடியவங்களாக மாறணும். குர்ஆனுக்கு சில கடமைகள் இருக்கு. பிலீவ் இட், அதை நம்பணும். ரீட் இட், அதை படிக்கணும். அண்டர்ஸ்டாண்ட் இட், அதை விளங்கணும். பாண்டர் இட், அதை ஆய்வு செய்யணும். பிராக்டிஸ் இட், அதை வாழ்க்கையில அமல் செய்யணும். ஸ்ப்ரெட் இட், அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். இது குர்ஆனுடைய கடமைகள். குர்ஆனை எப்ப நம்ம ஓத ஆரம்பிக்கிறோமோ அந்த ஈமானிய வலு, அந்த ஈமானிய பலம் நமக்கு கிடைக்கும். உலகமே நம்மளை எதிர்த்து வந்தாலும், உலகமே நமக்கு எதிராக திட்டங்கள் சூழ்ச்சிகள் செய்தாலும் நமக்கு ஒண்ணுமே தெரியாது. நம்ம வெரி ஸ்ட்ராங்கான, மிகப்பெரிய எலிஜிபிலிட்டி உள்ள, மிகப்பெரிய கட்டமைப்பு உள்ள சமூகமாக நாங்க மாறுவோம் எப்ப அந்த குர்ஆனுடைய தொடர்பு எங்களுக்கு கிடைச்சிட்டா. வீட்டுல எவ்வளவு கவலைகள், தொல்லைகள், துன்பங்கள், எவ்வளவு மோசமான நிலைகள் ஏற்பட்டாலும் நாங்க ஒரு ஸ்ட்ராங்கான சொசைட்டியாக எப்ப மாற முடியும்னா எங்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில தொடர்புகளை நாம் சரி செய்து கொள்ளணும். இதான் இன்னைக்கு சமூகத்துக்கு செய்ய வேண்டிய முதல் அட்வைஸ். கல்வி தேவை, சமூகம் தேவை, பொருளாதார கட்டமைப்பு தேவை, அரசியல் கட்டமைப்பு தேவை, அதிகாரத்துக்கு வரணும் தேவை, எல்லாம் தேவை. ஆனா அவசியம் என்ன, நோக்கம் என்ன? அல்லாஹ்வோடு நம்மை நாம் இணைத்துக் கொள்ள வேண்டும். எப்ப அல்லாஹ்வோடு நம்மளை இணைச்சு கொண்டோமோ முழு சமூகத்தையும் மாற்றி அமைக்க முடியும். வரலாற்றுகளை எடுத்து படிச்சு பாருங்க. வரலாறுகளை படித்த சமூகம் மட்டும்தான் வரலாறுகளை உண்டாக்க முடியும், இருக்கிற வரலாறை பாதுகாக்க முடியும். வரலாறு தெரியாத சமூகத்தினால் வரலாறை உண்டாக்க முடியாது, இருக்கிற வரலாறை பாதுகாக்க முடியாது. அவ்வளவு பெரிய வரலாறுகளை எடுத்து பார்த்தா நம்முடைய முன்னோர்களுடைய மிகப்பெரிய எழுச்சியின் அடையாளம் டைரக்ட் கம்யூனிகேஷன் வித் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய தொடர்பு, நபியினுடைய முஹப்பத், குர்ஆனுடைய தொடர்பு. இதை கொண்டுதான் ஒரு வலிமையான சமூகமாக மாறணும். பொருளாதாரம் அவசியம் தேவை, சமூக கட்டமைப்பு தேவை, கல்வி எழுச்சி தேவை. ஆனா நோக்கம் என்ன? அல்லாஹ்வுடைய தொடர்பு. தொடர்பை எப்படி அறிவது? இபாதாத்துகளை சரியா செய்யணும், டெய்லி குர்ஆன் ஷரீஃப் ஓதணும். மூணாவது, காலை மாலை திக்ர்கள் செய்யணும். அல்லாஹ்வுடைய பெயரை அதிகம் உச்சரிக்கக்கூடிய சமூகமாக மாறணும். நாங்க பலகீனப்பட்டதன் நோக்கம் என்னன்னா நாங்க பாராமுகமாக அட்டென்ஷன் இல்லாத சமூகமாக மாறிக்கிட்டு இருக்கோம். நல்லா யோசிச்சு பாருங்க. இஸ்லாமிய சமூகம் என்பது ஏதோ பலகீனமான சமூகம் எல்லாம் கிடையாது. முதல்ல தெரிஞ்சுக்க, நான் ஆய்வின் அடிப்படையில் சொல்றேன். இந்தியா முழுக்க, உலகம் முழுக்க பல நாடுகளுக்கு ஆய்வுக்காக போய் பார்த்து நான் சொல்றேன். நம்ம பலகீனமான மக்கள் கிடையாது. We are not liability of India, we are asset of India. நாங்கள் இந்தியாவுடைய சுமைகள் கிடையாது, இந்தியாவுடைய சொத்துக்கள். படிச்சவங்க இருக்கிறாங்க, பண்பாளர்கள் இருக்கிறாங்க, தியாகம் செய்யக்கூடியவங்க இருக்கிறாங்க, செலவு செய்யக்கூடியவங்க இருக்கிறாங்க, உலமாக்கள், இளைஞர்கள், இப்படி எல்லா நிலையிலும் வலிமையான சமூகமாக இருந்தும் ஏன் பின்தங்கி போயிட்டோம்னா எதையும் நாங்கள் பின்பற்றாத சமூகமாக இருக்கிறோம். எதையுமே நாங்க பின்பற்றல. எங்களுக்கு எல்லாத்துக்கும் கைடன்ஸ் இருக்கு, எங்களுக்கு எல்லாத்துக்கும் வழிகாட்டுதல் இருக்கு. கல்வி, பொருளாதாரம், சமூக கட்டமைப்பு எல்லாத்துக்கும் வழிகாட்டுதல் இருக்கு. இதை விட அதிகமாக அல்லாஹ் நம்ம கூட இருக்கிறான். நபியினுடைய வாழ்க்கை நம்ம கூட இருக்குது. அல்லாஹ்வுடைய கலாம் குர்ஆன் நம்ம கூட இருக்கு. நம்முடைய முன்னோர்களுடைய வழி எல்லாம் இருந்து நம்ம ஏன் பின்தங்கி போறோம்னா எதையுமே நம்ம செயல்படுத்தல. அதனாலதான் பின்தங்கி போறோம். அதனாலதான் அதிகாரத்துல இல்ல. அதனாலதான் எல்லா நிலையிலும் பின்தங்கிய சமூகமாக கட்டமைக்கப்படுறோம். நாங்க வலிமை ஆகணும்னா மக்களிடத்துல ஈமானிய உணர்வுகளை ஏற்படுத்துங்க. யா அய்யுஹல்லதீன ஆமனூ இஸ்பிரு
வஸாபிரு வராபித்து வத்தகுல்லாஹ லஅல்லகும் துஃப்லிஹூன். ஈமான் கொண்ட மக்களே, நீங்கள் பொறுமையாக இருங்கள். என்ன நடந்தாலும் பொறுமையாக இருங்கள். வஸாபிரு, உங்களுக்குள் சகித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்குள் அன்பை வெளிப்படுத்துங்கள். உங்களுக்குள் விட்டுக் கொடுத்து மன்னித்து சகோதரத்துவத்தோடு வாழுங்கள். ஆனால் வராபித்து, உங்களை நீங்கள் கட்டமைத்துக் கொள்ளுங்கள். கல்வியை கொண்டு, பொருளாதாரத்தை கொண்டு, அரசியல் கட்டமைப்புகளை கொண்டு, சமூக கட்டமைப்புகளை கொண்டு நாம் நம்மை வலுப்படுத்த வேண்டிய மிக முக்கியமான காலகட்டத்தில் இருக்கிறோம். இதை நம்ம செய்யலன்னு சொன்னா அடுத்த 20-30 வருஷத்துல நாம் இந்த நாட்டினுடைய அடிமைகளாக மாற்றப்படுவோம். ஒரு வலிமையான சமூகம் நமக்கு தேவை. கல்வியில, பொருளாதாரத்துல, சமூக கட்டமைப்புல, இந்த நாட்டினுடைய வளர்ச்சியில பங்கு பெறக்கூடிய சமூகமாக மாறணும். இந்த நாடு, இந்த மண், இந்த மக்கள் எல்லாத்தையும் நேசிக்கணும். அப்படிப்பட்ட இளம் சமூகம், இளம் பெண்களை உருவாக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு. இஸ்லாமிய மார்க்கம் என்பது சமநிலை வளர்ச்சி உடையது. கடந்த 300 வருஷமா நாங்க பின்தங்கி போனதனுடைய காரணம் என்ன தெரியுமா? கடந்த 300 வருஷம் 1600 700க்கு பிறகு நாங்க கொஞ்சம் கொஞ்சமா பின்தங்கிட்டோம். பின்தங்கி போனதனுடைய காரணம் என்ன? நாம் சமநிலையை இழக்கிறோம். இந்த உலகம் இருக்குது, அல்லாஹ் தஆலா இது ஒரு சமநிலை கோட்பாட்டில் வச்சிருக்கிறோம். சமநிலை தான் இந்த உலகம் இயங்கும். நம்ம சமநிலையை இழக்கிறோம். ஆன்மீகத்துக்குள்ள போனவங்க சமூகத்தை பத்தி யோசிக்கிறது இல்லை. சமூகத்துக்குள்ள போனவங்க பொருளாதாரத்துல ஸ்டெபிலிட்டி ஆகிறது இல்லை. பொருளாதாரம் சம்பாதிக்கணும்னு போனவங்க பிள்ளைங்களை திட்டமிட்டு கல்வியில, அதிகாரத்துல உருவாக்குறது இல்லை. இன்னைக்கு ட்ரெண்ட் என்னன்னா, பிள்ளைங்களை டாக்டர் ஆக்கணும், கலெக்டர் ஆக்கணும், ஜட்ஜ் ஆக்கணும்னு ஆசைப்படுறோம். ஆனா அடிப்படை தீனை கொடுக்கறதே இல்லை. நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம அடிப்படையை இழக்கிறோம், சமநிலையை இழக்கிறோம். இஸ்லாமிய மார்க்கம் சொல்லக்கூடிய அடிப்படை சமநிலையோடு வளர்ச்சி தேவை. என் தலை மட்டும் பெருசாகுதுன்னா அதுக்கு பேர் வளர்ச்சி இல்லை, நோய். என் கால் மட்டும் பெருசாகுதுன்னா அதுக்கு பேர் வளர்ச்சி இல்லை, நோய். என் கை மட்டும் பெருசாகுதுன்னா அதுக்கு பேர் வளர்ச்சி இல்லை, நோய். வளர்ச்சி என்பது சமநிலையாக இருக்கணும். ஒரு மரத்தை போல, ஒரு மரத்துல வேரும் இருக்கும், தண்டும் இருக்கும், கிளைகளும் இருக்கும், பழங்களும் இருக்கும். அதுக்கு பேர் தான் முழுமையான விருட்சம். அதுக்கு பேர் தான் முழுமையான மரம், முழுமையான வளர்ச்சின்னு பேரு. சில பேர் வேரை புடிச்சுக்கிட்டோம், சில பேர் தண்டை புடிச்சுக்கிட்டோம், சில பேர் கிளைகளை புடிச்சுக்கிட்டோம், சில பேர் பழங்கள் மட்டும் வேணும்னு கேட்கிறோம். அதனாலதான் பலகீனப்பட்டு போயிருக்கிறோம். இப்ப நாங்க இன்னைக்கு ஒரு வலிமையான சமூகமாக மாறணும்னா சமநிலை உள்ள சமூகமாக மாறணும். அப்ப அதனுடைய முதல் பகுதி ஈமானிய இணைப்பு, ஈமானிய தொடர்பு, குர்ஆனுடைய தொடர்பு, நபியினுடைய முஹப்பத். இதை கொண்டுதான் இந்த உலகத்தினுடைய பிரச்சனைகளை, ஃபித்னாக்களை, குழப்பங்களை, அரசியல் சூழல்களை எதிர்த்து நிற்கக்கூடிய ஆற்றல் படைத்த சமூகமாக மாற முடியும். தாய்மார்கள் இதை ரொம்ப ஆழமாக விளங்கிக் கொள்ளுங்க. உங்க பிள்ளைகளை உருவாக்குங்க. டாக்டரா, கலெக்டரா, முஃப்தியா, ஆலிமா, ஹாஃபிஸா, சயின்டிஸ்டா உருவாக்குங்க. ஆனா எங்க இருந்து உருவாக்கணும்? மஸ்ஜிதுகள்ல இருந்து உருவாக்குங்க. எங்க இருந்து உருவாக்கணும்? குர்ஆனோடு உருவாக்குங்க. அந்த வலிமையான ஈமான் இன்னைக்கு ரொம்ப தேவை. அந்த வலிமையான ஈமானை கொண்டுதான் ஒரு சமூக கட்டமைப்பை நாம் கூடிய சீக்கிரம் உருவாக்க முடியும். அப்படிப்பட்ட நிகழ்வை ஒவ்வொரு கிராமங்களும் தொடர்ந்து செய்யணும். தொடர்ந்து செய்யணும். திரும்ப சொல்றேன், மாற்றம் இன்னைக்கு பேசி நாளைக்கு வராது, ஒரு வருஷத்துல ஏற்படாது. ஒரு எழுச்சி வரணும் அப்படின்னா குறைஞ்சது 10 வருஷம் ஆகும், அதிகபட்சம் 33 வருஷம் ஆகும். அதுவரையும் நீண்ட இலக்கு, தொடர் பயணம், கடின உழைப்பு, நேர்மறையான சிந்தனையுடைய சமூகத்தை உருவாக்கிக்கிட்டே இருக்கும். ஃபதக்கிர் ஃபஇன்ன ذிக்ரா தன்ஃபஉல் முஃமினீன். மனிதர்கள் நேர்வழி பெறும் வரை சொல்லிக்கொண்டே இருங்க. அவங்க விளங்குற வரைக்கும் சொல்றது நம்முடைய கடமை. வைன்னமா அலைக்கல் பலா வமா அலைனல் ஹிசாப். உங்க கடமை மக்கள்கிட்ட சொல்றது, என் கடமை யாரை உள்ள கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும், அல்லாஹ் சொல்றான்.